நாம் போருக்கு தயாராக இருக்கின்றோம். போர் நடந்தால் எதையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம், பொன்னோ பொருளோ உயிரையும். இந்த சூழல்ல இந்த தேசிய கொடி பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்கள், தேசிய உணர்வோடு நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். சாதி மதம் எல்லாம் தாண்டி, கட்சி கோட்பாடுகள் எல்லாம் தாண்டி, நம்முடைய பாதுகாப்பு படை எடுக்கக்கூடிய அந்த துணிவான முடிவுகளுக்கு, நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு, அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாற்றையும் தாண்டி ஒன்னா நின்று இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை ஒற்றுமையாக பாரத பிரதமரின் பின்னால் அணிவகுத்து நின்றிருக்கின்றார்கள். அது நமக்கு இந்தியர்களாக சந்தோஷம். அரசியல் தலைவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எல்லாத்தையும் கடந்து நம்மோடு பிரதமரோடு கலந்து நிற்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நாம கொடி பேரணிக்கு வந்துட்டோம். அதே நீங்க காட்டியிருக்கக்கூடிய தேசிய உணர்வு பெரிய. இதை தாண்டி இன்னும் நம்ம தேசியத்தை காட்டணுங்க ஐயா. குழந்தைகளுக்கு நம்முடைய இந்திய தேசியத்தை சொல்லி வளர்க்கணும். சுதந்திர போராட்ட வீரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க எப்படிப்பட்ட பேர், இந்த நாட்டினுடைய தன்மை என்ன, எப்படி இந்த நாட்டில் எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை இந்திய வரைபடம் என்று சொல்வதை விட இந்திய நாடாக வைத்திருக்கின்றார்கள். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடாக இருக்கின்றோம். துவாரகாவிலிருந்து அருணாச்சல பிரதேஷ் வரை ஒரே நாடாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதையெல்லாம் கடந்து நாம் நிற்க வேண்டும். அதற்கும் இது போன்ற அற்புதமான ஒரு கொடி பேரணி நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஆனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கட்சியின் சார்பாக, நம்முடைய தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு மட்டுமல்ல, இதை நம்ம எல்லோருக்கும் எடுத்து சொல்லி எல்லோரும் உணர்வோடு இருக்கும். நம்முடைய இது எங்கேயுமே மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க. எத்தனையோ நம்முடைய வீட்டு பக்கத்துல இஸ்லாமிய சொந்தங்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டதற்காக அவனுடைய நோக்கம் என்ன, நம்முடைய நாட்டிலே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெகல்வான் வந்த தீவிரவாதியினுடைய நோக்கம். ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தை கேட்டு கொன்று பிறகு நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம். நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்றும் சொல்லி இருக்கின்றோம். அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம பக்கத்துல எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு நாம் பேசி எல்லோரையும் இந்திய உணர்வோடு வைத்திருப்பது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒருவருடைய கடமை. அன்பு சொந்தங்களே, மிக அற்புதமாக நடந்திருக்கக்கூடிய இந்த கொடி பேரணி வருகின்ற காலம் நாம் பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என பிரதமர் சொன்ன பிறகு இன்னொரு முறை இந்தியாவின் மீது பாகிஸ்தான் பாடம் கற்றுக் கொண்டிருக்கின்றார்களா? இல்லை. 48 இல்லை, 65 இல்லை, 1971 இல்ல, கார்கில் இல்லைங்க ஐயா, 1989 காஷ்மீர் பண்டிட் இல்ல, 2001 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தாக்குதல் இல்ல, 2001 டிசம்பர் பாராளுமன்ற தாக்குதல் இல்ல, 2008 நவம்பர் 26 மும்பை தாக்குதல் கிடையாது. எங்கேயும் பாகிஸ்தான் எப்பொழுதுமே பாடம் கற்றதாக நாம் பார்த்ததில்லை. ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் மன்னித்து விட்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். காரணம், இந்தியாவுக்கு அடுத்த முறை நாம் ஏவுகணையை அனுப்பும் பொழுது அது பாகிஸ்தானுடைய இதயத்தை தொலைக்க போகின்றது. அது அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக நம்முடைய நாடு காத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய கையில் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில், ஆர்மி கையில் இருக்கு. இந்த அமைதியை அவர்கள் விரும்புகின்றார்களா, இல்லை போர் தொடுப்பதற்காக அவங்க விரும்புறாங்களா? அதனால் எதற்கும் தயாராக இருப்போம். எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு, உணர்வை கொடுப்பதற்கு, பொருளை கொடுப்பதற்கு நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் தயாராக இருப்போம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த அற்புதமான கொடிப்பெயருடைய சென்னையிலிருந்து ஒரு பகுதியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய தேசிய எழுச்சியை தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்களோடு சேர்த்து விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. கூட வர முடியாது. 10 வண்டி இருக்குது. என்னங்க follow
அவருக்கு போடுவார். யுவராம இருக்கும் ஹோட்டல் கிடையாது. யாரு தலைவர்கள் அனைத்து தலைவர்கள் ஜாதிகள் வணிகர்கள் என பல்வேறு இயக்கங்கள் சமூக சேவகர்கள் தேசிய கொடியுடன் வாகனமும் 2 திறந்த ஜீப்புகளில் பாரத மாதா மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் சிறுவர் சிறுமியர்கள் ஆகியோர் வந்து கொண்டிருக்கின்றனர். நன்றி ராணுவ வீரர்களுக்கு நன்றி. எங்களது பாரத பிரதமர் நரேந்திர மோடிகளுக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அவர்கள் கரங்களை நடுக்கப்பட்ட விதமாகவும் இந்த பகுதிகளிலாக தேசிய தொழிற்சாலை ஆகரம் யாத்திரை அவர் தான் செஞ்சலாம்னு கேட்டார், யாருன்னு தெரியும். திருப்பூர் மக்கள் பெருமிதத்தோடு இந்த மூவர்ண கொடி தாங்கி இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலை அலையாக தேசிய கொடி தாங்கி வந்தே மாதரம் ஜெயரான் என்ற தேசம் காத்த ராணுவ வீரர்களுக்கு எங்கள் சொல்யூட் மக்களை காத்த ராணுவத்துக்கு எங்கள் வணக்கம் பாரத தாயின் புதல்வர்களுக்கு உத்தமர்களுக்கு எங்கள் வணக்கம் உயிரை கொடுத்த வீரர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள்.
கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி சொன்னது தாயகம் பத்திர வட்டம் பல வட்டம் நம் எண்ணம் முன்வந்தோ பலவன்றோ வானம் ஒல்வன்றோ இது புதிய தேசமடா வந்தால் கண்ணீர் இவை இரண்டும் சார்ந்த பெண்கள் சரிதமே இது தீயில் இருந்து வந்த தேசமே தாய் மணிக்கொடி சொல்லுது அனைவரும் பேரணியில் வந்தால் திருச்சிய தேசமடா கொண்டு வந்தால் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் காத எங்கள் சரிதமே இது தீய இருந்து வந்த தேசமே தாயின் மணிக்கொடி சொல்லுது
யாவுக்கும் மழை தரும் பாலம் இது தாய்மொழியில் நடவோம் உணர்ந்திடும் தேசம் இது மழை தரும் பாலம் இது தாய்மொழியில் அன்னைக்கு